இந்த மானம் கட்டவங்க நிக்கிறாங்களா? என்ன டிரைவர் தம்பி, எப்படி இருக்க? என்ன அவனை இப்படி கேட்குற? பொண்டாட்டியை பிரிஞ்சு பாரதேசி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோமே. ஏய், என்னையா பேசுறீங்க? என் சகலையை பத்தி தப்பா பேசுனீங்க, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏய், அவனே பேசாம இருக்கான், நீ என்னடா இடையில துள்ற? ஆமா டிரைவர் தம்பி, நீ என்னமோ ஊரை விட்டு போயிட்டதா சொன்னாங்க. ஆனா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? ரேவதியும் அத்தையும் எங்க? மரியாதையை உண்மையை சொல்லிருங்க. இல்ல எனக்கு புரியல டிரைவர் தம்பி. நீ பாட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி அத்தை எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் அவங்க காணாம போயிட்டாங்களா? அவங்க எங்கேயும் காணாம போயிருக்க மாட்டாங்க. நீங்க தான் அவங்களை கடத்தி இருக்கணும். என்ன சித்தப்பா இது கொடுமை? ஊர்ல யாரு காணாம போனாலும் நேரா என்கிட்ட வந்து கேக்குறான். அதானே தம்பி, எனக்கும் அவங்க காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. செயின் ரொம்ப நல்லா இருக்கியா? நம்ம குழந்தைக்கு இது வரைக்கும் ஒரு பொட்டு தங்கம் போட்டு பார்த்ததில்ல. இப்ப செயின் போட்டு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நான் வெளியே போய் விளையாடுறேன்ப்பா. சரிடா செல்லம், போய் விளையாடு. ஏய் இருடி, செயினை கழட்டி வச்சுட்டு போ. அம்மா நான் விளையாடிட்டு வரேன். சுமதி விடு, இப்பதானே கழுத்துல போட்டோம், அதுக்குள்ளே ஏன் கழட்ட சொல்ற? இந்தா, இந்த வீட்டு செலவுக்கு வச்சுக்க. ஏதியா இவ்வளவு பணம்? உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? ஏன் நான் சம்பாதிக்க மாட்டேனா? இது நான் உழைச்ச காசு, வாங்கிக்க. திடீர்னு குழந்தைக்கு செயின் வாங்கிட்டு வர, கரெக்டா பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற. உண்மையே சொல்லியா, இது நீ உழைச்சு சம்பாரிச்ச காசா? நான் உழைச்சி சம்பாரிச்ச காசு தான், என்ன நம்பு. யோ, ஏதாவது கெட்ட வழியில வந்திருந்தா சொல்லிடு, இல்லனா போலீஸ் வந்து உன்னை புடிச்சிட்டு போயிட போறாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. புருஷன் வந்து பணம் கொடுத்தா சந்தோஷப்படுவியா, இல்ல இப்படித்தான் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிப்பியா? சரியா, இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். சரி, இந்த பணத்தை பத்திரமா பீரோல வை. உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு, கொஞ்சம் சரக்கு போட்டதா சரியா இருக்கும். சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன? ம். சார், நான் வெளியே இருந்தால் தான் சார் அவங்கள காப்பாற்ற முடியும். நீங்கள் என்கொயரின்னு கூட்டிகிட்டு வந்து டைம் தான் சார் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், நாங்களும் அவங்கள காப்பாற்ற தான் என்கொயரி பண்ணுறோம். கோஆப்ரேட் பண்ணுங்க சார். சார், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கோங்க சார். கார்த்தி, சொல்லுங்க கார்த்தி, நல்லா இருக்கீங்களா? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சார், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க கார்த்தி, என்ன பண்ணணும்? என்ன சொல்றீங்க கார்த்தி? உங்க ஒய்ஃபையும் அத்தையும் காணோமா? பக்கத்து ஸ்டேஷன்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் என்கொயரின்னு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நீங்கள் தான் சார் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை வெளியே விட சொல்லுங்கள். அப்போ தான் சார் நான் ஒரு 2 பேரையும் காப்பாற்ற முடியும். சரிங்க கார்த்தி, ஃபோனை அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க. ஓகே சார். சென்னையிலேருந்து இன்ஸ்பெக்டர் சரவணன் பேசுகிறார். கொடுங்க. சொல்லுங்க சார். சார், நான் சென்னையில் வலசரவாக ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். இப்போ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காருல கார்த்தி, அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். தேவையில்லாமல் அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காம அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் அனுப்பி வைங்க. அவர் ஒய்ஃபும் அத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. அவர் வேற எங்கேயும் போக மாட்டாரு. அதுக்கு நான் பொறுப்பு சார். ப்ளீஸ் அவரை உடனே அனுப்பிச்சுடுங்க சார். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். இந்தாங்க. சொல்லுங்கள் சார். கார்த்தி, அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கார்த்தி, இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ். ஓகே கார்த்தி, பாய்.
உங்களால தான் அவங்க காணாம போனதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்கள தேடுறேன்னு சொல்றீங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டும் தேடிட்டு தான் இருக்கு. சரவணன் சார் உங்களுக்காக பேசினாரு. உங்களுக்காக 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்கப்புறம் நீங்க என்கொயரிக்கு வந்துடணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன். வரேன் சார். ஆ என்னப்பா என்ன இவன் ஆளை நிலைமை காணுமே? இப்படி ஆயிருச்சா? என்னையா வைத்தியரை கூப்பிட்டு ஆளு இன்னும் காணோம். போயிருக்கானே, வந்துருவானே. நேரம் ஆக ஆக விஷம் உடம்பு முழுக்க ஏறிட்டு போகுது. அண்ணே விஷமில்லாத பாம்பு இருக்குண்ணே. வைத்தியர் வந்து பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லட்டும். நீங்க தேவையில்லாம பீதி கிளப்பாதீங்க. 2வது சகுனத்தடியும் நடந்து போச்சு. ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. இதோ வைத்தியர் வந்துட்டாரு. வைத்தியர் வாங்க, வந்துட்டாரு. வாங்க, கிளம்புங்க, வந்து பாருங்க பாருங்க. பாருங்க வைத்தியரை பாருங்க. வாங்க வைத்தியரே. ஐயா இவனை பாம்பு கடிச்சிருச்சு, மயக்கமா கிடக்குறான். என்ன ஏதுன்னு பாருங்க ஐயா. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். தள்ளுமா. பாம்பு காலில் தான் கடிச்சிருக்கு, ரத்தம் வந்திருக்கு. கடிச்ச இடத்த சுற்றி பெருசாக வீக்கெல்லாம் இல்லை. அதனால கடிச்சது விஷம் இல்லாத பாம்பு தான். அப்போ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, காப்பாற்றிடலாம். ஆ. யாரு கத்துனாங்க? எங்கேயா? அண்ணே அங்க பாருங்க கிருஷ்ணா. அங்க பாருக்கா. டேய் கிருஷ்ணா. வாங்க வாங்க. டேய் கிருஷ்ணா. ஐயோ, டேய் என்னடா ஆச்சு? டேய் என்ன பாச்சு? எந்திரா. எந்திரா. தூக்கு. என்னடா ஆச்சு? டேய் தண்ணி குடு. டேய் கிருஷ்ணா கடத்தற. குடு. தனியா கொடுப்பா. இந்த குடிப்பா. டேய் கிருஷ்ணா என்னடா ஆச்சு? ஏன்டா வாங்கி விழுந்த? ஃபேன் போகிறதுக்காக சுவிட்ச் போட போனப்போ சாக்கு அடிச்சிருச்சு. என்னது ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ சாக்கடிச்சிட்டானே. ஆமாம், சாக்கு அடிச்சதுனால தான் நான் மயங்கி விழுந்தேன். நாம இன்னைக்கு செங்கல் சொல்லிக்கு நெருப்பு வைக்க முடிவெடுத்தது தப்புப்பா. வரிசையா சகுனத்தடா வருதுப்பா. ஆமாண்ணே. முதல்ல தேங்காய் அழுகி போச்சு, அப்புறம் ஒருத்தனை பாம்பு கடிச்சிருச்சு, இப்போ இவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. பேசாம இன்னைக்கு செங்க சொல்லிக்கு நெருப்பு வைக்கிறத நிறுத்திடலாமா? ஏம்பா இதுக்கெல்லாம் பயந்து போய் நிறுத்திடலான்னு சொல்றது சரியில்லைப்பா. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அம்மா அந்த கேலண்டர் எடுத்துக்கிடுமா. இந்தாங்கண்ணே.